அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது. அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ ஆண்டு பிறக்க போகிறது. இது பார்த்தோம்னா 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த பராபவ ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இந்த பராபவ ஆண்டுல என்ன ஒரு சிறப்பான அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவானுக்கு திரிகோணத்துல குரு பகவானும், குரு பகவானுக்கு திரிகோணத்துல சனி பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது 32 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ நிகழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகுது. அதாவது சனிக்கு திரிகோணத்துல குருவும், குருவுக்கு திரிகோணத்துல சனி பகவானும். இந்த காலகட்டத்தில் சனியுடைய ஆதிக்கத்தை குறைக்க, சனி பகவானுடைய அந்த கெட்ட ஆதிக்கத்தை குறைப்பதற்காக குருவுடைய பார்வை சனி மேல பதியுது. ரொம்ப அற்புதமான அமைப்பு. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இது போன்ற சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ரிலீஃப்மெண்ட்டை இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை நமக்கு கொடுத்துரும். எனவே இந்த பராபவ ஆண்டு நிறைய மாற்றங்களை நம்மளோட ராசிகளுக்கு நிச்சயமாக கொடுக்க போகுது. மேலும் ராகு கேது சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவும் எதுவும் பெருசா மைனஸ்லாம் இல்லை. எனவே வருட கிரகங்கள் மிக மிக சாதகமாக சஞ்சாரம் செய்து இதுல சனியுடைய ஆதிக்கம் கம்ப்ளீட்டா குறையுது. சனி நன்மை செய்வதற்கு இப்போ முயற்சிகள் எடுக்க போறாரு. குருவுடைய பார்வையில் அந்த சனி வரதுனால இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்ச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அற்புதமான முன்னேற்றமும் அற்புதமான மாற்றமும், இதுவரை நீங்க அனுபவிச்ச அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு புதிய அனுபவ பாடங்களை கத்துக்கிட்டு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இப்போ உங்களை மீட்டு உருவாக்கம் செய்ய போறீங்க. எனவே இந்த பராபவ ஆண்டு நம்ம அனைவருக்குமே ஒரு சிறந்த ஆண்டாக நிச்சயமா அமைய போகுது. அதுல மாற்றுகிறதே கிடையாது. இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் அனைவருக்கும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வாரி வழங்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். மேலும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லே கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு மீனராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது. இப்போ நம்முடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய மாற்றம் ஜூன் மாதத்துல நம்மளோட ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கும். ராசிநாதன் உச்சமாகி மிக முக்கியமான ஸ்தானங்களை அந்த குரு பகவான் பார்த்துடுறாரு. அதாவது குருவுடைய பார்வை பார்த்தோன்னா ஜென்மஸ்தானம், பாகியஸ்தானம், லாபஸ்தானம் இந்த இடங்கள்ல எல்லாம் இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம். மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடத்துக்கு பெரிய அளவிலான துயரங்கள் எதுவுமே இருக்காது. ஜென்மசனுடைய பாதிப்புகள் பரிபூர்ணமா குறைய போறது. நினைச்ச விஷயங்கள் நினைச்ச மாதிரியே நிறைவேற ஆரம்பிக்கும். சிந்தனை தெளிவு பிறக்கும். புத்தியில இருந்து வந்த கலக்கங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். மன மகிழ்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும். மன நிம்மதி பெருக ஆரம்பிக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இந்த நேரத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சமுதாயத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உருவாக ஆரம்பிக்கும். ஜென்மஸ்தானத்துல சனியுடைய ஆதிக்கத்தை இந்த குரு பகவான் குறைக்கிறதுனால புத்தி தெளிவு பிறக்கும். புத்தியில இருந்த குழப்பம் கலக்கம் எல்லாம் சரியாயிடும். தெளிவாயிடுவீங்க. இப்போ மைண்ட் நல்லா ஃப்ரெஷ் ஆயிடும். நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிடுவீங்க மைண்டை. புதிய அத்தியாயத்தை இப்போ நீங்க தொடங்க போறீங்க. புதிய வாய்ப்புகள், புதிய மாற்றங்கள் எல்லாமே தேடி வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த பராபவ ஆண்டை பொறுத்த வரைக்கும் 7 சனியுடைய ஜென்ம சனி தாக்கம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கம்ப்ளீட்டா இருக்காது. குருவுடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். ஓவர் திங்கிங் எல்லாமே இந்த நேரத்தில் குறைய போகுது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சாதகமா பாக்குறேன். அடுத்தது குரு பகவானுடைய பார்வை பார்த்தோன்னா நமக்கு பாகியஸ்தானத்துல இருக்கு. நல்ல உயர்வு உண்டு. நிறைய பேருக்கு பார்த்தோன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் தேடி வரும். உத்தியோகத்துல நல்ல மாற்றம் உண்டு. பதவி, அங்கீகாரம் இதெல்லாம் அற்புதமா கிடைச்சிடும். நீண்ட நாளா எந்த விஷயத்துக்கு நீங்க போராடிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் உங்களை தேடி வரும். சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்க ஆரம்பிக்கும். நிறைய டொனேட் பண்ண போறீங்க. நிறைய தான தர்மங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகமா கிடைக்கும். அதெல்லாம் கரெக்டா மிஸ் பண்ணிடாம யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய புகழ் பெற்ற நல்ல பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களை போய் விசிட் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்புலாம் கிடைக்கும். ஏன்னா பாகியஸ்தானத்துல குரு பார்வை இருக்கு. நிறைய ஆன்மீக பயணங்களும் ஆன்மீக யாத்திரைகளையும் சற்று அதிகமாக கொடுக்கும் இந்த காலகட்டம். தந்தை வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும். தந்தை வழி சொத்துக்கள்
ஏதாச்சும் வர வேண்டியது இருக்குன்னா அது இப்போ உங்களுக்கு வந்து சேரும். தந்தை சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த வருத்தங்கள் கவலைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். தந்தையோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். தந்தையுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் இப்ப சரியாக ஆரம்பிக்கும். மேலும் இந்த ஆலய திருப்பணிகள் செய்யறதுக்கான பாக்கியம்லாம் இப்போ நிறைய பேருக்கு கிடைக்கும். ஆலயங்கள்ல அன்னதானம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்துல நிறைய பேருக்கு கிடைக்கும். பஞ்சமஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி சற்று அதிகமா கிடைக்கும். மன நிம்மதி கிடைக்கும். பூர்வீக சொத்துல இருந்த குழப்பங்கள் எல்லாமே சரியாகும். ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு பூர்வீக சொத்து ரீதியா போயிட்டு இருக்குன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்துல பரிபூர்ணமா மேற்கொள்ள போறீங்க. குலதெய்வத்துடைய அருள் இந்த நேரத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிடும். தடைப்பட்ட குலதெய்வ வழிபாட்டு இந்த நேரத்துல நிறைய பேர் மேற்கொள்ள ஆரம்பிப்பீங்க. காதல் உறவு வெற்றியை கொடுக்கும். காதல் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த கசப்பு பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். காதல் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் இந்த நேரத்தில் குறைய ஆரம்பிக்கும். காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னாக்கா அதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. சனியுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் காதல் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு மன நிம்மதி கிடைச்சிடும். திருமணம் சற்று தாமதமாகும், தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து 11ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். லாப சிந்தனை அதிகரிக்க ஆரம்பிக்கும். பணம் சம்பந்தமான சிந்தனை அதிகரிக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் சேமிப்பை தொடங்க போறீங்க. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான சிந்தனைக்குள்ள அற்புதமா போக ஆரம்பிப்பீங்க. நிறைய பேருக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை எல்லாம் பயங்கரமா வர ஆரம்பிச்சிடும். உடைய சேமிப்பை தொடங்குவீங்க. புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. லாபம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பண சிந்தனை அதிகரிக்க ஆரம்பிக்கும். பணத்தை எப்படி இரட்டி பார்க்கலாம், அதை எப்படி 10x நம்ம க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட யோசனையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றியும் இந்த நேரத்துல உறுதியா சேரும். மேலும் வெளியில கொடுத்த பணம்லாம் இப்ப திரும்ப உங்க கைக்கு கிடைச்சிடும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன சவாலான சூழ்நிலையை சந்திச்சாலும் சரி அது ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் அற்புதமா கிடைக்குது. தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பலு நிறைய சுமை அமைப்புகள்லாம் இருந்தாலுமே லாபத்தில் பெருசாக குறைய இருக்காது. உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரமும் உழைக்கிற உழைப்புக்கான ஊதியமும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால கவலையே பட வேண்டாம். ஆனா நிறைய சுமை இருக்கும். ரொம்ப ஃப்ரீ டைமே இல்லாம ஷெட்யூல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கடுமையா வேர்வை வர அளவுக்கு உழைக்க போறீங்க. ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ற சன்மானங்கள் அற்புதமா கிடைச்சிடும். லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உழைப்புக்கு ஏற்ற அந்த லாபம் ஊதியம் அற்புதமா கிடைச்சிடும். அதனால கவலையே பட வேண்டாம். அடுத்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமண சுபகாரியங்கள்லாம் கைகூடி வர ஆரம்பிக்கும். மூத்த சகோதர சகோதரிகளோட ஏதாச்சும் மன வருத்தங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். மேலும் நீண்ட நாளா உங்களுக்கு இருந்து ஆசைகள், நீண்ட நாளா அந்த விஷயத்த பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தப்பா அப்படின்னு நீங்க எந்த விஷயத்தெல்லாம் நீங்க யோசிச்சு வச்சிருந்தீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் இப்ப நிறைவேற்றிப்பீங்க. நீண்ட நாள் எண்ணங்கள், நீண்ட நாள் ஆசைகள்லாம் இப்ப நிறைவேற ஆரம்பிக்கும். ஏன்னா 11ஆம் பாவகம் அபிலாசைகளை குறிக்கக்கூடியது. அதை குரு பகவான் பார்க்கறதுனால அந்த ஆசைகளை இப்ப நிறைவேற்றிப்பீங்க. அடுத்தது 5ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். திருமணமாகி ரொம்ப நாளா ஆயிட்டு புத்திரபாகியத்துல சுப செய்தியே கிடைக்கல, ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த நேரத்துல புத்திரபாகியத்துல நிச்சயமா சுப செய்தி கிடைச்சிடும். தாராளமா முயற்சி பண்ணுங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த நல்ல செய்தியை நீங்க எதிர்பார்க்கலாம். மேலும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்கும். அது உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய ஒரு விதமாக இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் அனைத்திற்கும் இந்த நேரத்துல ஒரு தீர்வும் ஒரு நிறைவும் பரிபூர்ண கிடைச்சிடும். பிள்ளைகளுக்கு சுப விஷயங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. பிள்ளைகளுடைய வயதுக்கு தகுந்தாற் போல அவங்களுக்கு என்ன சுப விஷயம் பண்ணுமோ அதை தாராளமா செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது நிச்சயமா அந்த காலகட்டங்களில் கிடைக்கும். ஒரு சிலர் லாட்டரி, ரேஸ், பங்கு பரிவர்த்தனை இது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ரொம்ப ரிஸ்கியான விஷயத்துல எல்லாம் போய் கால் நுழைக்காதீங்க, தலை வைக்காதீங்க. ரொம்ப ரிஸ்கியா இருக்கக்கூடிய விஷயம், பணம் சார்ந்த வகையில ரொம்ப ரிஸ்கான விஷயத்துல போய் முதலீடு பண்ணி ஏமாந்துட வேண்டாம். 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு தெண்ட விரைய செலவுகளை நிறைய கொடுக்கும். என்னானாலும் பார்த்துக்கலாம், வர்றது வரட்டும் போறது போகட்டும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையெல்லாம் நிறைய கொடுக்கும். அதனால தேவையில்லாத சூதாட்டங்கள், பங்கு பரிவர்த்தனை இது சார்ந்த விஷயம், ரொம்ப ரிஸ்கியான விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாச்சும் ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கீங்க, அதுல ஏதாச்சும் முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பண்றது நல்லது. இந்த நேரத்துல ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சு பண்ணீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். அடுத்து 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு அது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய தேவையில்லாத பயணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அலைச்சல் சற்று அதிகமா இருக்கும். அதே போல தேக ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை கடுமையா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும்.
12ஆம் இடத்துல இருக்கிற ராகு நிறைய பேருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குறிப்பாக இடது கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு சற்று அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அஷ்டலட்சுமி கடாட்சம் உருவாக போது நல்ல சேமிப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். தண்ட விரைய செலவுகளை குறைச்சுக்கோங்க. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத தண்ட விரைய செலவுகள்லாம் சற்று அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை என்னதான் சனி மேல இருந்தாலும் சிந்தனை குழப்பங்களுக்கு மட்டும்தான் ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனா சனி பார்க்கக்கூடிய இடங்களை கொஞ்சம் பாதிப்படைய வைப்பாரு. எனவே நிறைய பேருக்கு கழுத்து வலி, ஷோல்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெயின் வருது, கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு வருது, முதுகு வலி அதிகமா வருது. நீங்க ஒரு 40 வயதை கடந்தவரா இருக்கீங்கன்னாக்கா முதுகு வலி அதிகமா வரும். அதிக நேரம் உட்கார்ந்தே இருக்க முடியாது, கொஞ்ச நேரம் படுத்தா தேவலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனவே முதுகு வலி, கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு வருது, பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு வருது. 12ல ராகு இருக்கிறதுனால காலுடைய நகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு வருது. அதுக்கான வாய்ப்புகள்லாம் சற்று அதிகமா இருக்கு. கால் நகங்கள்ல பூச்சி பிரச்சனை வருது, கால் நகங்கள்லாம் அரிச்சு போறது அல்லது கால் நகம் பேந்துகிறது, இது போன்ற அமைப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கால் சம்பந்தப்பட்ட விஷயம், குறிப்பா பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும். தவறாம உடற்பயிற்சிகளை மேற்கொண்டுக்கிறது ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி உறுதியாக இந்த நேரத்துல ஒரு அரை மணி நேரமாச்சும் பண்ண வேண்டியது அவசியம். உடற்பயிற்சி இல்லைனாக்கா உடல் முழுக்க ஏதோ பெயினா இருக்கிற மாதிரி இருக்கும். உடலுக்கு ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி வழுக்கலான இடத்துல நடக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாச்சும் மலைப்பகுதிக்கு போறீங்க அல்லது வீட்டில் ரொம்ப ஏதாச்சும் வழுக்கலான பகுதிகள்லாம் இருக்குன்னா அந்த இடங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா பயணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த நேரத்துல இந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கவங்க, காவல்துறையினரா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. படைப்பாளிகள், மீடியா ஃபீல்டு, இந்த புத்தக எழுத்தாளர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமும் நல்ல பெயரும் புகழும் இந்த நேரத்துல அற்புதமா தேடி வரும். அரசியல் பதவிகள் நிறைய பேருக்கு தேடி வரலாம். அரசியல்ல ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா அரசியல்ல நல்ல வெற்றிகளும் நல்ல முன்னேற்றமும் இந்த காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு கிடைக்கும். அதே போல இந்த நேரத்துல 5ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிற விருதுகள், பாராட்டுகள், அங்கீகாரங்கள் இதெல்லாம் பெறக்கூடிய யோகம் இந்த பராபவ ஆண்டுல மீனராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய நல்ல செய்கைகளுக்கு அற்புதமான பாராட்டுதலையும் அற்புதமான வரவேற்புகளையும் இந்த காலகட்டங்களில் நீங்க அற்புதமா பெற போறீங்க. அதே போல இந்த நேரத்துல நிறைய பேருக்கு வழிகாட்டி விட போறீங்க. உங்களுடைய யோசனைகள் பல பேருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது. மேலும் இந்த நேரத்துல நீ எதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு திட்டமிட்டு செய்றீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றியடைய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த நேரத்துல அவசர குணத்தை தவிர்த்து யாரெல்லாம் நீங்க பொறுமையை கடைபிடிச்சு திட்டமிடுறீங்களோ உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக இந்த பராபவ ஆண்டு அற்புதமான வெற்றிகளை கொடுத்துரும். 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நிறைய பேர் கடன் சுமையில இருந்து வெளில வருவாங்க. கடன் சுமையெல்லாம் குறைப்பாங்க, கடன் பிரச்சனை எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். எதிரிகள் இருக்காங்க அப்படின்னாக்கா எதிரிகளுடைய பாதிப்புகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். யாரெல்லாம் உங்களை எதிர்த்தாங்களோ அவங்களுடைய பாதிப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். போட்டி பொறாமைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். மேலும் மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எந்த தடுமாற்றமும் இல்லை. கல்வியில உயர்வு உண்டு, மாற்றம் உண்டு. நிறைய பேர் வெளியிடங்கள்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்க்கிற நல்ல வெற்றியை இந்த நேரத்தில் உங்களால அறுவடை செய்ய முடியும். நல்ல உயர்தரமான கல்வியை படிக்கிறதுக்கான யோகம் நிறைய பேருக்கு இந்த பராபவ ஆண்டுல ஏற்படுது. அதே போல நல்ல வழிகாட்டுதல் கிடைச்சிடும். ஏதாச்சும் சிந்தனை குழப்பத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்க கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறதுக்கு உங்க பக்கத்துல யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க. நல்ல வழிகாட்டுதல், நல்ல ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு சிறப்பான முறையில் கிடைச்சிடும். மீனராசியை சேர்ந்த பெண்களுக்கு கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2 வருஷமாவே கடுமையான மன உளைச்சல்ல தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ மீனராசியை சேர்ந்த பெண்களுக்கு ஒரு மன நிம்மதி, ஆத்ம திருப்தி இதெல்லாம் பரிபூர்ணமா கிடைக்க போகுது. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த கடுமையான பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு. திருமண முயற்சிகள் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வை 7ல இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி ஃபீல் ஆகும். நிறைய பேருக்கு தாமதமாகி திருமணம் நிச்சயமாகும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சுப செய்திகள்லாம் கிடைக்கும். அவசரம் பட வேண்டாம், அவசர எண்ணங்களை குறைச்சிக்கோங்க. இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு நீங்க பொறுமையையும் நிதானத்தையும் நீங்க கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுப மாற்றம் அப்படிங்கிறது திருமணம் சார்ந்த வகையில சேரும். சற்று தாமதமானாலும் நல்ல வரன்கள் அமைவதற்கான வாய்ப்பு இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையுது. எனவே திருமண முயற்சி ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு நிச்சயமாக வெற்றியை கொடுத்துரும்.
அதே போல இந்த நேரத்தில் நண்பர்கள், நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயம், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் சற்று கவனமா இருக்கணும். பணம் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் நீங்க கொடுக்குற பணம் அவ்வளவு எளிமையா உங்க கைக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. எனவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும். ஆல்ரெடியே நிறைய பேர் வெளில பணம்லாம் கொடுத்துருந்துருப்பீங்க, அது அவ்வளவு எளிமையா உங்க கைக்கு ரிட்டர்ன் வந்திருக்காது. எனவே மீண்டும் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு, அதாவது 14ஆம் தேதிக்கு பிறகு வெளியில யாருக்கும் கடன் உதவிலாம் பண்ணாதீங்க. பணம்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகி தான் உங்க கைக்கு கிடைக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு கடனை உருவாக்கிக்கிறது நல்லது. ரொம்ப பெரிய லெவல் இல்லாம சின்னதா ஏதாச்சும் ஒரு கடன் வாங்கி ஒரு சுபமாற்றம் பண்ணுங்க. அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ரிசல்ட்டை பெற்று கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு இன்னும் சிறப்படைகிறதுக்கு, நமக்கு இருக்கிற பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு ஒரு சில ஆலய வழிபாடுகள் சொல்றேன். அதை தொடர்ச்சியா செய்துவாங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பழனி முருகரை போயிட்டு ஒரு முறை ராஜ அலங்காரத்தில் இருக்கும்போது தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். பழனி ஒரு முறை சென்று மீனராசிக்காரர்கள் பழனி முருகனை வழிபட்டு வருது, அந்த ஸ்தலத்துல மனமுருகி உங்களுடைய பிரார்த்தனைகளை செஞ்சுட்டு வருது ரொம்ப நல்ல விஷயம். மேலும் இந்த நேரத்துல சுப்பிரமணிய புஜங்களை கேட்கறது ரொம்ப நல்லது. தினமும் காலையில எழுந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இறை வழிபாட்டின் போது சுப்பிரமணிய புஜத்தை கேளுங்க. யூடியூப்ல நிறைய அவைலபிள் இருக்கு. ஸோ சுப்பிரமணிய புஜம் அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் வரும். ஸோ அந்த சுப்பிரமணிய புஜத்தை தினமும் காலையில அமைதியா நீங்க அதை கேட்டு வருவது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை குறைக்கும், ஆத்ம திருப்தியை கொடுக்கும், படிப்படியாக நல்ல மேன்மையும் உங்களை நோக்கி கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல வியாழக்கிழமையில மகான் வழிபாடு செய்யறது நல்லது. வியாழக்கிழமையில உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் மகான்கள் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அவர்களை வழிபடுறது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் உங்களுக்கு சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சனிக்கிழமையில அன்னதானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸ்தலங்கள்ல உங்களுடைய வீட்டுக்கு சுத்தி இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்ல சனிக்கிழமையில அன்னதானம் பண்றதுக்கு முயற்சி பண்றது நல்லது. அல்லது அன்னதானம் செய்யறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு உங்களால முடிஞ்ச உதவி ஏதாச்சும் செய்யறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்க கையாலேயே சமைச்சு சனிக்கிழமையில ஒரு 10 பேருக்கு ரோட்டு ஓரத்துல பசியோடு இருக்கிறவங்களுக்கு தேடி போய் உணவு கொடுத்துருவாங்க. அது நிச்சயமா நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த ஆரம்பிக்கும். தான தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டங்கள்ல அதிகமாவே கிடைக்கும். அதே போல வியாழக்கிழமைகள்ல விரதம் இருக்கிறது நல்லது. வியாழக்கிழமையில கம்ப்ளீட்டா ஆகாரங்கள் எடுத்துக்காம விரதம் இருக்கிறதுலாம் ஒரு வகையில நல்ல விஷயம்தான். அது முடியாதவங்க அட்லீஸ்ட் நான்வெஜ்லாம் சாப்பிட்றீங்கன்னா நான்வெஜ்ஜை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல வியாழக்கிழமை தோறும் சிவனாலயம் போய்க்கோங்க. அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தியை மனமுருகி வழிபட்டுவாங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும். இதோட நல்ல தியான பயிற்சி, சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் பரிபூர்ணமா நீங்க செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமா இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எந்த தடை தாமதம் இல்லாம உங்களுக்கு கொடுத்துரும். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு நாம் அனைவருக்கும் ஒரு சிறந்த புத்தாண்டாக அமையட்டும். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டுல உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நிறைவேறட்டும். நல்ல மன நிம்மதி, மன ஆரோக்கியம், ஆத்ம திருப்தி, நல்ல தேக ஆரோக்கியம் இவை அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வாரி வழங்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்கள்.